போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. சிங்கம் இறங்க காட்டுக்கு விருது, இவன் வேட்டைக்கு செதறன்னு பயந்து. எஸ், ஹலோ, ஹாய், வணக்கம், இட்ஸ் மீ RKR. வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன் மீண்டும். மீண்டும் கிடையாது, நான் அந்த பேய்க்கு அந்த ஃபீல்லே இருக்கேன். இன்னைக்கு வந்து vlog வந்தாச்சு. இது வந்து vlog செக்ஷன். இன்னைக்கு நானும் SKRம் சன்வே பிரைம் முன்னுக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். இங்க வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட இருக்கோம். அதனால உள்ள போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சில் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சில்லிங் டைம் ப்ரோ, ஓகேவா? அதனால டைமை வேஸ்ட் பண்ணுவானா, நம்ம நேரம் உள்ள போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. நானும் SKR இப்போ உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க ஆளுங்க வந்து கூட்டம் வந்து அலை மோதிக்கிட்டு இருக்கு. லீவ் டைம் அதான், இது வந்து லீவ் டைமு. 1-2-3 நாள்ல கிறிஸ்மஸ் வேற, அதனால இங்க ஆள் எப்பவுமே பேக்கா தான் இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இங்க வந்து அப்படிதான் இருக்கும், ஜாலியா இருக்கும். நிறைய மக்களை வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஏன், இது மினி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இங்க வந்து என்ன வேணா செய்யலாம். இங்க வந்து சுத்தி பார்க்கலாம், அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம், அப்ப சின்ன பிள்ளைங்க விளாடுற இடமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து சன்வி லகுன்னு ஒண்ணு இருக்கு. அது அப்புறம் பேசுறேன், முதல்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். அங்க போலாம், வாடா, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே गाइस, நடந்து வந்துகிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, பெரிய பானையில இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இதோட என்ன சொல்லுவாங்க, அமைப்பே வந்துட்டு இந்த ஈஜிப்ட்ல இருக்கிற ஸ்டைல் மாதிரி இருக்கும். அந்த மின்னுக்கு வந்து சிங்கம் இருக்கும். அப்ப உள்ள போன அந்த ஈஜிப்ட்ல இருக்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அரசன் டூட்டகாமனோட கல்லறையில இருக்கிற மாதிரி அந்த ஸ்கெட்ச் இருக்கும். அதனாலதான் இது வந்து சன்வே பிராமின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க வந்து அப்படி சுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். இப்ப சுத்தி நடந்து போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடமும் வந்து நல்லாதான் இருக்கு. வாங்க போலாம். நான் வந்த இடம் தான், நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், ஓகேவா? ஓகே, எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. SKR விளையாட போறீங்களா? இல்ல, நானா இல்ல. ஏன் விளையாடல? கீழே விழுந்துகிட்டே இருக்குது, எதுக்கு விளையாண்டுக்கிட்டு? சும்மா ட்ரை பண்ணு. எதுக்கு அசிங்கப்படுறதுக்கா? அசிங்கப்படுறதுக்கா? இருக்குங்க, அது முன்னாடி அசிங்கப்படுறது. நல்லா இருக்கு, விளையாடுறா, வாடா. இல்ல, ஒண்ணு தேவை. பாருங்க guys, ஒரு அண்ணங்காரன் வந்து நான் செலவு பண்ணி விளையாடலான்னு சொல்றப்ப வேணாங்கிறான். ஆனா இந்த விளையாட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நீங்க விளையாண்டாலே கீழே விழுவாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. இப்ப வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். நிறைய இடத்த ஒன்னும் சுத்தி பார்க்கல. நடந்தோட பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. காலையிலயும் ஒன்னும் சாப்பிடல 2 பேரும். சரி, இப்ப வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம். சாப்பிட போமா, பசிக்குது. இங்க நல்ல ஒரு ஷாப் இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் டட புடலாம் சாப்பிடலாம் சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம். வா, கம் ஆன், லெட்ஸ் கோ. இன்னைக்கு ஒரு புகே, எல்லாரும் வாங்க. இப்ப வந்து நான் வந்து சாப்பிட வந்திருக்கோம், நானும் SKRம். இவன் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுல இருந்து என் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கப்ப இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து தடபுடலான விருந்து நான் கொடுக்க போறேன். பின்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, நல்லா கண்டுக்காதீங்க. இங்க வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட வந்திருக்கோம். வெஜிடேரியன் யாருக்கு பாத்தீங்கன்னா மனது கஷ்டப்படாதீங்க, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான். அதனால இன்னைக்கு வந்து பயங்கரமா சாப்பிட்றோம், கொளுத்துறோம். இது வந்து இந்த சிக்கன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நான் சாப்பிட்டது வந்து அப்புறம் நான் காட்டுறேன். எப்படிடா இருக்கு? பசிக்குதா? இல்ல, கொஞ்சம் தான் பசிக்குதான். முதல் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்து சன்வே பிரைவேட் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஓகேவா? சரி, நான் சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்றேன், அப்புறம் பாப்போம், பாய். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. A few minutes later. guys, சாப்பாடு வந்து வந்துகிட்டு இருக்கு. நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் லேக் இருக்கு, வெஜிடேரியன் அரிசி பார்த்தீங்கன்னா மனது கஷ்டப்பட்டுறாதீங்க, எப்பயாச்சும் ஒரு நாள் தான். இது வந்து தவுகின்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல காய்கறி தான். அப்புறம் வந்து இது வெஜிடேரியன் சாப்பாடு தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சைனீஸோட ஸ்டைல்ல இருக்கும். இது வந்து தொட்டு சாப்பிடணும். வந்து சோறும் வருது. நான் வந்து சிக்கன் ரைஸ் சொன்னேன், ஒரு கொம்போ சைடுன்னு சொன்னாங்க, எல்லாமே இருக்கும். தண்ணி வந்துருச்சு. இது சூப்பு சாப்பிட்டு செய்யறா. ஆமா, உள்ள சைடு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணு. எப்படி பண்றது? இது வந்து கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிடு, ஒரு வாய் வை சாப்பிடு. SKR ட்ரை பண்ண போறாரு, என்ன நடந்து பார்ப்போம். எப்படி சாப்பிடுறது? இல்ல, ஆடியன்ஸ் வந்து காட்டுறேன். எங்க நம்ம வக்கீலா யூனியன் சப்ஸ்கிரைப் பார்க்கணும், அவங்க சாப்பிடுறாச்சு, அவங்க பார்க்கணும், காட்டு அவங்களுக்கு.
சாப்பிட்டு கொஞ்சம் சூப் குடிச்சிடுவோம். நல்லா இருக்கா? சூப் குடி. காய்ஸ் பாருங்க, எஸ்ஆர் சூப் குடிக்கிறாரு. அவ்வளவுதான். எப்படி இருக்கு? அடியா இருக்கு தானே? சூப்பரா இருக்கா? இது இனிமே தான் என்னோட சாப்பாடு ஸ்டைலு. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வந்து நான் சாப்பிடுவேன். நான் மோஸ்ட்லி வந்து எப்படி சொல்லுவாங்க, என் சாப்பாடு ஸ்டைல் வந்து நீங்க பார்த்து பயந்து ஓடிடுவீங்க. சில இடத்துல ரொம்ப வெஜிடேரியனா இருக்கும், சில இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நான்வெஜ் நான் சாப்பிடுவேன். நான் இது எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது, முட்டை அதிகமா சாப்பிடுவேன். கோழி குழம்பு நீங்க சாப்பிட்றேன் நீங்க உட்காந்துட்டு. இப்போ ஒண்ணு சில ஐட்டங்கள்லாம் வருது, அதை வீடியோ எடுத்துட்டேன்னா ஆக்சுவலா நான் இறங்கிடுவேன் டக்குன்னு. இன்னைக்கு கொழுத்துறோம் நம்ம. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. சாப்பாடுலாம் வந்துருச்சு, அவருக்கு வந்து கோழிலாம் வந்துருச்சு, சோறுலாம் வந்துருச்சு. இன்னைக்கு தெரிக்க விட போறோம். அவன் ஆல்ரெடி தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றான், அப்புறம் வந்து பேசுறேன். பாய். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ எஸ்கே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்காடா? நல்லா சாப்பிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடு. 5 minutes later. ஓகே, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு விட்டோம். எஸ்கே how do you feel? சாப்பிட்டியா? ஓகேயா? நல்லா சாப்பிட்டியா? ஓகே ஓகே. இப்போ வந்து வேற இடத்துக்கு போகுமா? விளாக் எடுக்க போகுமா? பாருங்க guys, தூங்கிட்டு இருக்கான். வேலைன்னு சொன்னா நல்லா சாப்பிட்டு தூங்குறான். சரிவா, நம்ம அங்கெல்லாம் சுத்திட்டு அப்படியே விளாக் எடுப்போம். 2 minutes. 2 minutes 2 minutes எல்லாம் 1 minute இல்ல. வேலைன்னா இருந்தா வெள்ளக்காரனா இருக்கும். ஓகேவா? நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். இப்ப நாங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சு. இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அருமை. நல்லா இருந்துச்சு. அப்படியே ஓடி போய் தூங்கிடலாமா? தூங்கிடலாமா தம்பி? வேலை நிறைய இருக்கு தம்பி. vlog எடுத்துட்டு அப்படியே சுத்துவோம், என்ஜாய் பண்ணுவோம். செம கூட்டமா இருக்கு பாருங்க. அழகா இருக்கா? சிரிக்கிறாளே. பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். நடந்து வந்துகிட்டே இருந்தேன் guys. பார்த்தா சின்ன சின்ன பொம்மையெல்லாம் இருந்துச்சு. ஐ நல்லா இருக்கு, கியூட்டா இருக்குன்னு சொல்லி இந்த பொம்மையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு இல்ல, எஸ்கேஆர் இருக்கு. பக்கத்து கடை வந்து ஒரு தொப்பி கடை. நான் வந்து பொம்மையை பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா என் தம்பியை கண்ணை எட்டி பார்த்தா இவன் வந்து ஒரு அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த அக்கா வந்துட்டு இவனை பிடிச்சிட்டு, தம்பி தொப்பி வாங்கு, இந்த தொப்பி உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், இதை போட்டேன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்ப, அப்படி இருப்ப இப்படி இருப்பன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சரியான சிரிப்பு. இப்ப எஸ்கேஆர் வந்து அந்த அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஓடி வந்துட்டேன். ஏடா ஒரு தொப்பி வர வாங்க வேண்டியதா? ஏன் போய் பாரு. சரி, ஏன் போனேன்? தொப்பி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிரைஸ கேட்டோன்னே அப்படியே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து வெளியே வந்து விலை குறைவா இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் விலை கூடயா இருக்கும். 98 வெள்ளியும் ஒரு தொப்பி. நான் நினைச்சேன் 20 அந்த மாதிரி விலை கேட்டோன்னு திருச்சி வந்து அப்படியே. ஓகே ஓகே, வாங்க வாங்க ரவுண்ட் அடிப்போம். எனக்கு சரியா ஓ மை காட், ஓ மை காட். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓகே गाइस, இப்போ வந்து வெளியே வந்திருக்கோம். இது வந்து சன்வே லகூன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்து சன்வே பிரமிட், இதுங்க இந்த பக்கத்து வந்து சன்வே லகூன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து உள்ள நீங்க போனீங்கன்னா வந்துட்டு பல வகையான விளையாட்டு பொருள் இருக்கும். ஐ மீன் வந்து இந்த டீம் பார்க்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் இது சன்வே லகூன். இங்க ஒரு பிரைஸ் மோஸ்ட்லி ஐ திங்க் வந்து 200 இல்ல அவ்வளவுதான், அபவ் அப்படிதான் இருக்கும், அதுக்குள்ளதான் இருக்கும், 200க்குள்ளதான் இருக்கும். நான் இதுக்குள்ள போல. நான் இன்னைக்கு வந்து சீல் பண்ண தான் வந்திருக்கேன். என் தம்பியோட சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்க கூட, நீங்க எங்க கூட இணைஞ்சு ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருக்கிற vlog தான் இந்த vlog. சும்மா சுத்தி நடந்துகிட்டு இருக்கேன். யாராச்சும் சன்வே பிராமிட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க மறக்காம சன்வே லகூன் போங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஓகேவா? சரி வாங்க guys, நம்ம போய் சுத்துவோம். கமான். என்ன இது? இப்ப வந்துட்டு நான் அந்த சன்வே லகூன் கிட்ட வந்து லைட்டா எட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து சன்வே பிராமிட் வந்து சன்வே லகூனுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம். ஒருவேளை நீங்க இதுக்குள்ள இன் பண்ண கூட வெளியே மேலோட்டமா என்ன இருக்கு அந்த காட்சியை பார்க்கலாம். இப்ப அதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பார்த்தா பேய் வீடு இருக்கு, உள்ள ரோலோ கோஸ்டர் இருக்கு, அப்ப குளிக்கிற இடம் இருக்கு,
எல்லாமே இருக்கு. இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு மினி சொர்க்கம் மாதிரி. இது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி. சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள வரணும்னு. பட் எனக்கு டைம் பத்த மாட்டேது. ஐ மீன் டைம் இல்லை. இதுக்கப்புறம் வருவேன். மேபி வந்து கூடி சீக்கிரம் வ்ளாக் பண்றப்ப இதை சேர்த்து நான் வ்ளாக் பண்றேன். ஆனா இப்போ இங்க இதுக்குள்ள நான் வரல. ஓகேவா, நான் சும்மா உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ஓகேவா, ஓகே, அடுத்த இடத்துக்கு போவோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்போ நான் போறேன் சன்வேலகோன். ஒரு நாள் உன் கூட வந்து ஆடுவேன். ஆனா இப்ப இல்ல. எஸ்கேஆர் என்ன சிந்தனை வந்துகிட்டு இருக்கு? என்னடா அண்ணன் இவ்வளவு தூரம் கூட்டு வந்து சன்வேலகோன் உள்ள கூட்டு போலியான்னு ஃபீல் பண்ணிட்டு வரியா? வரல, நான் அடுத்தாடி போய்ப்பேன். அதான் அடுத்தாடி போவோம் guys. நான் உங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்றேன். ஏன்னா இப்போதைக்கும் vlog வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒன்றும் அதை என்ன சொல்லுவாங்க, உள்ள டீம் பார்க்குள்ளலாம் இறங்குனா அதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் guys. இது வந்து நீங்களும் புரிஞ்சுக்க நம்புறேன், நீயும் புரிஞ்சுக்க நம்புறேன். அடுத்தாடி நம்ம வந்து உள்ள டீம் பார்க் வந்து டைம் ஸ்கொயர், இங்க கந்திங் ஐலண்ட் எல்லா டீம் பார்க்கும் நான் வந்து போறோம், கொளுத்துறோம். ஓகேவா, இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் தான். சீல் பண்ணிக்கோ. ஓகே, ஃபீல் பண்ணாத. ஓ, ஃபீல் பண்ணலையா? நான் ஃபீல் பண்றேன். ஃபீலிங் எங்க வர ஸ்குவிட் கேம். நடந்து கால் வலிச்சு வந்து உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும். அவன் வந்து உள்ளுக்குள்ள அவன் மனசாட்சியை பாக்குறான். என்ன ஃபீல் பண்ற? அதான் வழக்கமா சோம்பேறி இருக்கு. சாப்பிட்டோன்னு அதான் பிரச்சனை. வாழ்க்கையில மனுஷன் வந்து போஜனம் கடத்தாலே ஒரு மாதிரி ஆயிடலாம். ஓகேவா, இன்னைக்கு வந்து இந்த vlog வந்து ஒரு மாதிரி சீல் தாங்க. ஓகே, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. வழக்கமா நான் vlog பண்ணி போனேன்னா நினைச்சு புது இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போவேன், அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இது லைட்டான ஒரு எக்ஸ்ப்ளோர் மாதிரி தான். ஏன்னா இதை நாங்க சில் பண்றதுக்கு வந்து வந்திருக்கோம். ரொம்ப vlog அது இது டென்ஷனா இருக்கு எனக்கு. அதனால கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க, சில் பண்றோம். உனக்கு எப்படி இருக்கு? கீழே தான் இருக்கா? இந்த இடத்துல எனக்கு நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. பாதி பேர் என்ன மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. யார் அவன் இந்த இடத்துல வந்து vlog பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சன்வீன்னு சொன்னா என்ன ஞாபகத்து வருது? இந்த இடத்த பத்தி, இந்த இடம் பேர் சன்வி பிராமின். உனக்கு என்ன ஞாபகம் வருது? சிங்கம், சன்வேலகோன். அவனுக்கு வந்து சிங்கமும் சன்வேலகோனும் ஞாபகம் தான். எனக்கு ஐஸ் கட்டிங். எஸ், எனக்கு ஞாபகம் வருது அந்த ஐஸ் கட்டிங். முதல் கண்டு அந்த ஒரு பனி கட்டி இருக்கும், சுத்தி ரவுண்ட் அடிச்சு விளையாடுவாங்களா, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அப்ப வந்து எனக்கு 15 வயசு இருக்கும். ஸ்கூல் மூலியமா வந்துட்டு கூட்டு போனாங்க விளையாடுறதுக்கு. அப்ப விளையாட போனோம். போயிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறப்ப வலி கடிச்சு கீழே விழுந்தேன். ஐ மீன் சப்பாத்தி கட்டு அப்பதான் கால் எடுத்து வைக்கிறேன். வச்சோன்னு பொத்துன்னு விழுந்தேன். வேணா எல்லாருமே அசிங்கமா போச்சு குமார், அப்படி இருந்துச்சு. நீ விளையாண்டுருக்கியாது? அதான் சொன்னேன் ட்ரை பண்ண மாட்டேன். என்ன பண்றது? நான் அசிங்கலாம் போறேன். நான் ஒரு வாட்டி தான் மாறுவேன். லைஃப்ல எல்லாமே பார்த்து வரணும். புரியுதா? பாத்தீங்களா, போன் வந்துட்டு ஓட்டா. இந்த இடத்துல என்ன தவிர எல்லாமே வந்து ஜோடியோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொடுமை. சரி guys, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். Come on, let's go. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே guys, இப்போ வந்து இங்க ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நானும் எஸ்கேஆர் நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்க என்னென்ன இருக்கும்னா வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமா இந்த ஸ்ட்ரீட் வந்து இருக்கும். இது வந்து சன்வி பிராமின்குள்ளதான் இருக்கு. சும்மா நடந்து சுத்தி பார்ப்போம். நினைச்ச திங்ஸ் வாங்கினா வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இங்க வந்து நிறைய அழகழகா பொண்ணுங்களா இருக்காங்க. நம்ம பொழப்ப வாங்க guys, வாங்க. ஓகே guys, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இங்க வந்து 2 ரோ இருக்கு. இந்த 2 ரோல வந்துட்டு நீங்க சுத்தி நடந்து போகலாம். நான் ஒவ்வொரு வாட்டி இந்த பேக்கை மாட்டிட்டு நான் ரோட்ல இறங்குறப்ப வந்து எனக்கு மியூசியம் முறுக்கு படம் தான் எனக்கு ஞாபகம் வரும். நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். ஏய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. இப்போ வந்து இந்த இடத்த நீங்க வந்து பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அப்படியே சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ இடப்புல வேணுமணிக்கு பழி வாங்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க சுத்திட்டு அடுத்து பாருங்க. இப்ப நான் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பாருங்க. சரி, நிறுத்து பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட. சரி, அங்கிட்டு போலாம். Come on. இந்த பொருள் வந்து ரொம்ப அழகா இருக்கு. டேம் நைஸ். இங்க பாருங்க. இது வந்து நீங்க யாராச்சும் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டமா இருக்கு.
நம்ம ஒண்டி கட்ட எனக்கு யாரும் இல்லை, நான் யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ண போறதும் கிடையாது. நீங்க யாராச்சும் ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு, அதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி நைஸ். எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். அவனால நடக்க கூட முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா, அம்மா பால் குடிப்பான், தூங்கிடுவான் சார். எனக்கு தெரியும் நீங்க லவ் பண்றீங்க சொல்லிட்டு, பட் எனக்கு கடமை தாங்க முக்கியம். இது சொல்லத்தான் வந்தியா? வக்கீரா யூனிவர்ஸ் என் கையில இருக்கு, அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற ஆளை பார்த்துக்கோங்க. இவ்ளோ சொன்னீங்க, என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு சாரி சொன்னியா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. துணி செக்ஷன் கிட்ட வந்திருக்கோம். எனக்கு சட்டை வாங்குறதுக்கு இல்ல தம்பி, உனக்கு பிடிச்ச இருந்துச்சுன்னா போய் வாங்கிக்கோ. என்ன வக்கீரா யூனிவர்ஸ்க்காக மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கேன். சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, கம்பெனியே நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. யார் தேடிக்கிட்டு இருக்கிறது கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா என்ன தம்பி? பாத்துக்கிட்டு இருக்காரா? சுத்தி காட்டுறேன், பாத்துக்கங்க guys. கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு. என்ன கலர் சூஸ் பண்ணிட்டு இருக்க? டேய் எவ்வளவுடா கருப்பு வாய்ப்ப? எங்க வீட்டுல கருப்பு மட்டும் நிறைய சட்டை இருக்கு. நீ என்ன யாரா நீ? வேற கலர் இருந்தா பாடுறா. சும்மா கருப்பு கருப்பு கருப்புன்னு உட்காந்துருக்கான். கருப்பு கலர் வந்து மவனை இங்கே உனக்கு ஜல சமாதி ஆக்கி விட்டுருவேன். ஃபுல்லா கருப்பு கலர் தான் கைஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. திஸ் பாய் வெரி நாட்டி பாய். டேய் இது அங்கிள் சட்டை மாதிரி இருக்குடா, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி போடாங்க. அங்க பாரு கேர்ள்ஸ் செக்ஷன்லாம் இருக்கு. ஓ சாரி, கேர்ள் பக்கத்துல ஒரு செக்ஷன் இருக்கு, அங்க பாரு. நக்கல்யா அவனுக்கு. சூஸ் பண்ண சட்டையை காட்டேன் ப்ளீஸ், காட்டு. இல்ல இல்ல எடுத்து காட்டு. நீ எடுத்தியா அந்த ஒரு சட்டையா? அவன் சூஸ் பண்ணதை பாருங்க, வெறும் ஆரஞ்சு கலர் தான் இருக்கு. யாரும் நக்குன்னு இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனை நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. பாருங்க ஓடிட்டா. ஒண்ணு கருப்பு கலரா தேடுறான், இல்ல பழைய சட்டமா டிசைனை தேடுறான். எனக்கு தெரியலடா. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. தெரியுது இல்ல, நல்லதா தேடு. 5 minutes later. ஓகே சூஸ் பண்ணிட்டீங்களா? அவன் ஒவ்வொரு சந்திலேயே பூந்து தேடிக்கிட்டு இருக்கான். எது பயங்கரமா இருக்கும் அவனுக்குன்னு. கடைசியில எனக்கு இதுதான். பாருங்களேன், இது 29 இல்லையா வெளிய எங்க இடத்துக்கிட்ட 10 தான் இருப்பாடுங்க. சில விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணோம் தெரியாத மாதிரி பண்ணோம். ஆனா இப்ப இதுதான் ஃபேஷன். இந்த மாதிரி வந்து செப்பல் போடுறது ஃபேஷன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி போடுறது பாருங்களேன், இனியே ரொட்டியை பிச்சு காலில் சொருவுன மாதிரி இருக்கு தானே, இதுதான் ஃபேஷன். அப்ப இப்ப நிறைய பேர் இப்படித்தான் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ ஐயோ. சரி வாங்க நம்ம ஒவ்வொரு செக்ஷனா பாத்துக்கிட்டு இருப்போம். அவன் சட்டை சூஸ் பண்ணிட்டோம், நான் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன். முதலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு 1/2 மணி நேரம் சுத்திக்கிட்டு இருப்பேன் நானு. ஒரு தேடுற உனக்கு பிடிச்சது ஏறா, இன்னைக்கு வந்து நான் உனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ட்ரீட் பண்றேன் அப்படிங்க. தேடிக்கிட்டே இருக்கேன், தெரியல எப்ப முடிப்பான்னு. 10 minutes later. ஓகே காய்ஸ், நான் வந்து SKRக்கு வந்து ஒரு சட்டை எடுத்திருக்கேன். இது வந்து உள்ளாட இதாடா எனக்கு கிஃப்ட். இதுதான் இது வந்து பனின்னு சொல்லுவோம். இதை போட்டு ஆம்ஸ் காட்டலாம். ஆம்ஸ் இருக்கா தம்பி? சரினியா? இங்க வேற கேமரா பாரு எங்க ஓடிட்டு இருக்கான் பாத்தீங்களா காய்ஸ். அவன் வந்து அவன் வேலையில கண்ணு கருத்துமா இருக்கான். தெரியும் 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 தெரியும். இது தெரியாதே. என்ன தெரியாது? டூப்ளிகேட்னு. ஹவு மச்? 100 ரூபாய். அண்ணா ஒரு 20 ரூபா வாங்கிக்கணும். இந்த பையன் இருக்கானே, அங்க சுத்தி 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 சட்டையெல்லாம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல கிளம்பிட்டாங்க. அப்ப கேட்டேன், ஏடா வந்து இப்படி பண்ற அப்படின்னு. இல்லண்ணே நல்லா இல்லைண்ணே, பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கணும், பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கணும், நான் தான் உட்காந்து சட்டை தைக்கணும். பாருங்க ஏடா அப்படி இருக்க. சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அவன் நினைச்சிருப்பான் அந்த கடை ஓனரு வந்து பாத்துக்கிட்டே இருந்தானு தவிர வாங்க மாட்டாங்க. கடைத்த புத்தியை காட்டிட்டா காய்ச்சி வச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நாங்க வந்துட்டு நடந்து கால் வலிக்குன்னு சொல்லிட்டு மெக்டில வந்துட்டு இப்போ ஐஸ்கிரீம் வாங்க போறோம், கொஞ்சம் சீல் பண்ண போறோம். இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முன்னுக்கு ஒருத்த வந்து முதல்ல இருந்து தட்டிக்கிட்டு இருக்கான், ஆனா கிளம்பி தொலைய மாட்டான். இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சீல் பண்ணுவோம். ஓகே
இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணி ரிசீட் எடுத்து வந்துட்டேன். இப்போ காசு கட்டணும். காசு கட்டினோடனே நம்மளோட ஐஸ்கிரீம் வந்துடும். சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து சில் டைம். இது வந்து ஐஸ்கிரீமு. இது பேர் என்னது? நீ ஓரியோன்னு வந்துச்சு. என்னடா பேர் இதோட? ஓரியோ ஐஸ்கிரீமா? இது வந்து மெக்டொனால்ட்ல வந்து இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ண போறேன். நல்லா தான் இருக்கு. இது எப்படின்னா அந்த ஓரியோ பிஸ்கட்னு ஒன்று இருக்கும், அதை உடச்சி போட்டிருக்காங்க. அது வந்து வெனிலா ஐஸ்கிரீம் எல்லாம் தூவி விட்டுருக்காங்க. ஓகே, உன்னோட இன்னைக்கு மைண்ட் வந்து அப்படியே ஜாலியா போயிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து சும்மா சில் தானே, வந்தோம் சுத்தணும். சட்டை வாங்க சொன்னேன், வாங்கலை. எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு போட்டான். அந்த செக்யூரிட்டியால இவன் மூஞ்சிய பார்த்து உள்ள குறுபாடு நடந்துகிட்டு இருக்காரு இந்த இடத்துல, அண்ணனு தம்பியோட சொல்லிட்டு. இந்த இடத்துல செம்ம ஃபன்னா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இவனுக்கு வந்து நிச்சயம் செய்யலாம் பார்த்தேன், இவனுக்கு எதுவுமே வேணாமா. அவ்வளவுதான் காய்ச்சி எங்களோட சீல். நாங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பசங்க. நாங்க இதான் எங்களோட சிம்பிள் பிளாக். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இந்த என்ன சன்வீல் லகுன் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து மேலோட்டமா சன்வே பிரைமெண்ட் தான் நான் காட்டியிருப்பேன். நாங்க வந்து சன்வே பிரைமெண்ட்குள்ள வந்து எப்படி இருந்தோம் நீங்க பாத்துருக்கலாம். இது எங்களோட சில் டைம் மாதிரி. நான் அப்படிதான் யோசிச்சேன். நான் இவன் அதான் சொன்னேன், போய் சில் பண்ணுண்டா. கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஏன்னா விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பேய் கதை பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய வேலைகள் வந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 2025 வந்து காலடி எடுத்து வைக்கிறப்ப ஒன்றும் ஃபாஸ்டா வந்து ஓடணும், ஓகேவா? ஏன்னா அது வந்து உங்களுக்காக தான் அது இருக்கப்படும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது. எல்லாமே ஆண்டவங்க கையிலையும் உங்க கையிலையும் இருக்கு, ஓகேவா? ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நாங்கள் சன்வே பிராமிட்டை வந்து சுற்றி காட்டிட்டோம். சன்வே லகுன் வெளியேயும் லைட்டாக காட்டியிருப்போம். நீங்கள் யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம ஃபுல்லாக சுற்றி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங் கொடுக்கும். வர்றப்ப நிறைய காசு எடுத்து வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக சுற்றலாம். நான் இவன் கூட வந்திருக்கேன். இது வந்து பிளாகை தாண்டி எல்லாம் தாண்டி நாங்கள் சீல் பண்ண வந்தோம். சும்மா சீல் பண்ணி சுற்றி பார்த்துட்டு கேர்ள்ஸை சைட் அடிச்சுட்டு நானே. இவன் கிடையாது, இவன் சாமியாரு. ஓகேவா? எனக்கு எப்படி ஃபீல் பண்ற? நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன், நல்லா ஐஸ்கிரீம் கிடைச்சிச்சு, நல்லா தூக்கமா இருக்கு. அதான் வீட்டுல போய் நல்லா தூங்குவாரு, பவுடர்லாம் அடிச்சுட்டு ஐ யூ ஸ்லீப்பிங் சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஒரு ஜேர்னி தானே எல்லாமே. இது ஜேர்னி. இன்னைக்கு இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு போயிட்டு வரேன். It's me.